யாராவது போய் தண்ணி கொண்டு வாங்க. ரோஹித் ப்ளீஸ் தண்ணி கொண்டு வாயேன். நாமல வெளியே நின்னு வேடிக்கை பார்க்கும்போது இவ மட்டும் உள்ள போய் இப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ எந்திரிப்பா, அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க. இந்தாங்க பாட்டி. எனக்கு ஒண்ணும் இல்ல, என்ன நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம். நீ நல்லா தான் இருக்க, ஆனா உனக்கு மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். ராவணன் வயித்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? கொடுத்த காசுக்கு சொன்ன மாதிரி எல்லா பட்டாசையும் கொண்டு வந்து செட் பண்ணிட்டானா, இல்ல அதுலயும் கமிஷன் அடிச்சு உன்னை ஏமாத்திட்டானான்னு செக் பண்ண போனியா? எதுக்காக போனேன்னு சொல்லு. எனக்கு என்ன அதுக்குள்ள போகணும்னு ஆசையா என்ன? யாரோ என் பின்னாடில இருந்து வாயை பொத்தி என்ன அதுக்குள்ள கூட்டிட்டு போய் கட்டி போட்டாங்க. யார் அது? அதுவா இந்த ஃபேமிலியை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க அவனுக்கும் தனுவுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனால யார் இப்படி பண்ணாங்கன்னு சொன்னா அந்த தேர்ட் பர்சன் உஷாராயிடுவாங்க. அதுக்கு சான்ஸ் தரக்கூடாது. உன்னதான் கேக்குறேன், அவன் யாரு? இப்ப நீயா சொல்ல போறியா இல்ல நான் சொல்லட்டுமா? யாருன்னு உனக்கு தெரியுமா? யார் இப்படி பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? யாருன்னு சொல்லு. வேற யார்? இவதான். டேய், இவ டிராமா பண்ணிட்டு இருக்காடா. ஏன்னா ராவணனை எரிக்க போறது நான் தான் எல்லாருக்கும் தெரியும். அதனால ஒரு ஆளை செட் பண்ணி இவளே உள்ள போய் உட்கார்ந்துட்டா. ராவணனை எரிக்க வச்சு இவ என் மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போடலாம்ல. நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? ஏன்னா நான் வக்கீல கூட்டிட்டு வந்து உன்னை கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொன்னேன். அதுல உனக்கு இஷ்டம் இல்ல. ஆனா உனக்கு இதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு தெரியல. அதனால நீ இந்த மெத்தட யூஸ் பண்ண. உங்களை சமாளிக்கிறதுக்காக ஏன் உயிரை பணைய வைக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா? சரி, அப்போ உன் பாயிண்ட்கே வரேன். இதை பண்ணது யாரு? அது எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அவன் முகத்தை பார்க்கவே இல்லையே. அவன் என் தலையில அடிச்சா நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கண்ணை திறந்து பார்த்தப்போ என்னங்க கட்டி போட்டிருந்தாங்க. ராஜனா, அவ ஏன் பொய் சொல்றா? அவளை யாரு கட்டி போட்டாங்கன்னு அவ பாத்திருப்பால. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியாது. நீ எதுவும் ரியாக்ட் பண்ணாத. இதை யாரோ வெளியாளுங்க தான் பண்ணிருக்காங்க. ஆனா பிரக்யாவை கொலைப்புன்ற அளவுக்கு அவங்களுக்கு யார் எதிரி இருக்க முடியும்? என்ன பண்ண மாதிரி வெளியே யாரையாவது சீட் பண்ணிருப்பா. அதான் பழி வாங்க வந்திருப்பா. என்ன? அப்படியா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா நான் உங்க ஃபேமிலி தான் பெருசா சீட் பண்ணிருக்கேன். அப்படின்னா உங்கள யாராவது ஒருத்தர் என்ன பழி வாங்குறதுக்கு இப்படி பண்ணிருக்கலாம்ல? கவலைப்படாதீங்க. இதை செஞ்சது யாரா இருந்தாலும் சரி, நிச்சயமா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இப்ப எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த விஷயத்தை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். மேடம்க்கு மண்டை ஓவரா சூடாயிடுச்சு போல இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ உண்மையை சொன்னாலா இல்ல பொய் சொன்னாலா? பொய் தான் சொன்னான். ஆனா ஏன் சொன்னான்னு தான் புரியல. தட்ஸ் வாட் ஐ அம் திங்கிங். அப்படி அவ பொய் தான் சொன்னானா? இல்ல அலியா, பிளான்ல தப்பு இல்ல, நம்ம தலையெழுத்தே தப்பா இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்தது. அபியும் அம்ப விட்டுட்டான். அந்த ராவண பொம்மையும் நல்லா எரிஞ்சிட்டு இருந்தது. இன்னும் 2 நிமிஷம் விட்டுருந்தா மொத்தமா எரிஞ்சு போய் அந்த பிரக்யா வெறும் சாம்பலா தான் கிடைச்சிருப்பா. அபிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. திடீர்னு அவளை காப்பாத்த போயிட்டான். எப்பவும் போல கடைசி நிமிஷத்துல அவ தப்பிச்சிட்டா. இல்ல அது ஹலோ லிசன், யாரோ வராங்க. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். அபி, நீ என்ன பண்ற? நீயா? Oh my God. என்ன பார்க்க இந்த மாதிரி வராதன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஏன் அடிக்கடி வந்து என்ன தொல்லை பண்ற? நீயும் தான் திரும்ப திரும்ப அந்த அபி பேரை சொல்லிக்கிட்டு இருக்க. அது எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. தனு, நான் உன் மனசுல இருக்கனா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல. அட்லீஸ்ட் நான் உன்னோட கனவுலையாவது வருவேனா? நீ என்கிட்ட பணம் கேட்டிருந்த, நானும் உனக்கு தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதை ஏற்பாடு பண்றதுக்கு தான் போயிருந்தேன். பணம் கொண்டு வந்ததை பார்த்து நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். அதுக்காக தான் வேக வேகமா வந்தேன். எப்படியாவது உன் மூட சரி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் மூடு எப்படி சரியா போகும்?
எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு. பிரக்யாக்கு எதுவுமே ஆகல, அவ சேஃபா இருக்கா. இனிமே உன் பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சரி புரியுது, நீ நினைச்ச வேலை முடிஞ்சிடும். இந்த பணத்தை நான் உனக்காக தான் அரேஞ்ச் பண்ணாதனால இதை நீயே வச்சுக்கோ, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ. சரி சொல்லு, ஸ்பெஷல் டே அன்னைக்கு நான் என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்? ஸ்பெஷல் டேவா? என்ன சொல்ற? வரலட்சுமி நோன்பு வரப்போகுது, நீ எனக்காக விரதம் இருப்பல? வரலட்சுமி விரதம்? இரு இரு, நீ இப்ப என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நீ விரதம் இருந்தாலும் எனக்காக இருக்க மாட்டேன், அந்த அபிக்காக தான் இருப்ப. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நீ யாரை வேணாலும் நினைச்ச விரதம் இருந்துக்க, கடைசியில் அந்த விரதத்தை முடிச்சு வைக்க போறது மட்டும் நானா தான் இருப்பேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். பூஜை நடக்கும்போது எல்லாரும் இங்கதான் இருப்பாங்க. அங்க வந்து நீ என்னோட விரதத்தை முடிச்சு வைக்க போறியா? அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா எதையும் முயற்சி அது பண்ணாத. ஏன் ப்ராப்ளம்? நீ என்ன புருஷனா நினைக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு உலகமே நீதான் தனு. அதனால ஒரு நல்ல புருஷனா என் கடமைய நான் கட்டாயம் செய்ய தான் போறேன். உன் விரதத்தை நான் தான் முடிச்சு வைக்க போறேன் தனு. உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கூட இருக்கு, அதுக்காக காத்துக்கிட்டு. என்ன சொல்லணும்? ஒரு ராத்திரி தெரியாம நான் செஞ்ச தப்புனால இன்னைக்கு இவங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன்? ஆலியாவுக்கு ஃபோன் பண்ணி அவளை திரும்ப வர சொல்லணும். பூஜையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இந்த ஆலியா எதுக்காக போனை ஆஃப் பண்ணி வைக்கிறா? பாட்டி பாட்டி பாட்டி, கிரானி, நீங்க பாட்டி எங்கயாவது பாத்தீங்களா? இல்லையே பாபி, நானும் அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன். சொல்லாம கொல்லாம எங்க போனாங்கன்னு தெரியலையே. போனே எடுக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனையே. அக்கா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எதுவும் தெரியல. இப்படிதான் அடிக்கடி காணாம போயிடுறாங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா அபி? அக்கா எதையோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டி நம்ம கிட்ட ஏன் மறைக்க போறாங்க கிரானி? நீ என்ன வேணாலும் சொல்லு அபி, என் மனசுல ஒண்ணு பட்டுச்சுன்னா அது உண்மையா தான் இருக்கும். சார் இங்க பாருங்க, ரோஹித் நீங்க பேசுறத மறைச்சிருந்து ஒட்டு கேக்குறான். ஏய் இங்க வா. என்ன ராஜா, டிடெக்டிவ் ஆகணுமா? என் வீட்ல நான் பேசுறத மறைஞ்சனன்னு ஒட்டு கேக்குறியா? நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்கல சார். நான் என்னோட ரிங்கை தான் தேடிட்டு இருந்தேன், எங்க போச்சுன்னே தெரியல சார். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ரிங் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அந்த ரிங்கை சாகறதுக்கு முன்னாடி என் பாட்டி என்கிட்ட கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா சார்? அப்பா ரோஹித், இந்த ரிங்கை நீ கழட்டவே கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த ரிங் இன்னைக்கு தொலைஞ்சு போயிடுச்சு சார். நீ அழாத ரோஹித், நாங்க அந்த ரிங்கை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்றோம். கவி தேடு, கிரானி தேடலாமா? சார் நம்ம எதிர்க்கு நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணணும்? ஏய் என்ன எதிரி புதிரன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு. அந்த ரிங்கை அவனுக்கு அவனோட பாட்டி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு மரியாதை கொடு. முதல்ல போய் தேடு. ஓகே சார். கிரானி நீங்க நார்த் வெஸ்ட், நீ சவுத் வெஸ்ட், நான் ஈஸ்ட்ல பாக்குறேன். சரி சரி வா, நம்ம தேடி பார்க்கலாம். இவ்வளவு தேடி பார்த்தும் எங்கேயும் கிடைக்கலையே. நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்ல. நீ வச்சுக்கிட்டே விளையாடுறியான்னு? சாரி டு சே சார், எனக்கு என்னமோ அந்த ரிங்கை இந்த கவிதா தான் எடுத்திருப்பான்னு தோணுது. வாட்? சார் என்ன சொன்னானு கேட்டிங்களா சார்? ஏய் how dare you? என் அசிஸ்டன்ட் மேல பழி போடுற அளவுக்கு உனக்கு தெரிய வந்துருச்சா? பழி போடல சார், சந்தேகம் தான் சார். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க, அதான் நானும் உங்ககிட்ட தைரியமா சொன்னேன் சார். நீங்க வேணா அவரோட பேக்கை செக் பண்ணி பாருங்களேன். டேய் அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் மோதிரம் எப்படி இருக்குன்னு சொல்லு. ரவுண்டா இருக்கும். எல்லா மோதிரமும் ரவுண்டா தான் இருக்கும், அது என்ன பெரிய அடையாளமா? அதுல வேற ஏதாவது கலர் இருந்தா சொல்லு. கோல்டன் கலர் ரிங். கோல்டனா? கவிதா, உன்னோட பேக் நீ காட்டு.